வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 2 கிளாஸ் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கோங்க, ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அது கை வச்சு நம்ம உடனே பிசைய முடியாது, அதனால ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன சின்னதாக கொழுக்கட்டைகளாக உருட்டி வச்சுக்கணும். ஒரு பிளேட்டில் தனியாக உருட்டி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு கிளாஸ் அளவுக்கு சுடுதண்ணி நான் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 கிளாஸ் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உருட்டி வச்ச கொழுக்கட்டைகளை அதில் போட்டு நல்லா வேக விடணுங்க. நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ் வேகணும். உடனே நம்ம கரண்டி வச்சு கலக்கக்கூடாது. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் கலக்கணும், இல்லைன்னா உருண்டைகள் உடஞ்சிடும். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கரைச்சி ஊற்றிக்கோங்க. அதில் கொழுக்கட்டைகள் வெந்திருக்கான்னு இப்படி கரண்டியில் எடுத்து கை வச்சு அமுத்தி பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பால் அதில் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அப்புறம் 2-3 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். தேங்காய் துருவல் மேலே சேர்த்திக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.